சரி மார்னிங் ரொட்டீனோட vlog. திடீர்னு ஒரு 7 o'clock நல்ல மழை ஜோயும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஐயோ ரெடியாக நல்லா குளிராகிடுச்சு. அந்த குளிர் என் பையன் ரெடி ஆகிட்டு குள்ளாரெல்லாம் போட்டு வேனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். ஒன்று அப்புறம் ரெடி ஆகிட்டு இருந்தால் வேன் வந்துருச்சு. சரி அதுக்கப்புறம் 2 சேரீ சும்மா ஃப்ரீ ப்ளீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணேன். ஆனால் அழகாக வந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு 2 டைப்பில் ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணேன். 2மே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் முடிச்சது பார்த்தா வேன் வர டைம் ஆயிடுச்சு. ஒரு 4:30 ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க ஈவினிங் vlog இது அப்படி அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு வரலான்னு ஈவினிங் போய் வேன் வந்துச்சு. போய் வரும்போது மாடு ஒன்று பக்கத்தில் வந்துருச்சுன்ட்டு வேறு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி அந்த மாடு போன அப்புறம் இது பண்ணேன். இவன் வேன்லேருந்து இறங்கி வந்தான். இறங்கி வந்துட்டு எனக்கு சொல்லிகிட்டு இருக்கிறான், அம்மா எனக்கு ஸ்டார் போட்டாங்க. எதுக்கு சாமி ஸ்டார் போட்டாங்கன்னா இன்றைக்கி நான் ரொம்ப குட் பாயாக இருந்தேன், ஸ்கூலில் எல்லாமே சொன்னேன் அப்படின்னா. ஓகேப்பா ஓகே உள்ளவா அப்படின்னா அங்கே எங்கள் வேன் போகுது, நான் டாட்டா காமிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பி நின்று அங்கே கத்தி பாய்ன்னு சொல்லி எங்கள் டாட்டா சொல்லிகிட்டு இருக்கிற வேனுக்கு. அங்கே வேன் அங்கே நின்றுட்டுருக்குது. அந்த பக்கம் இன்னொரு பசங்க இறங்கிட்டுருக்காங்க. அதுக்கு டாட்டா காமிச்சிட்ருக்கா பாருங்கள். வேன் அங்கே தெரியுது. நின்று டாட்டா காமிச்சிட்டு அப்புறம் உள்ளே போல வாசாமி போதும் சொன்னது அப்படின்னு. இல்லைம்மா நான் டாட்டா காமிச்சிட்டு தான் வருவேன், அண்ணா எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு கால் கொஞ்சம் புண்ணான மாதிரி இருந்தது. கடைசி விரலில் விளையாடும் போது விழுந்துட்டு அதனால் 2 நாள் செப்பல் போட்டுட்டு போயிட்டுருக்குறேன், ஷூ போடாமல். அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன்னா உள்ளே கூட்டிகிட்டு டேட் ஓப்பன் பண்ணோன்னே பக்கத்து வீட்டு பையன் அண்ணன் அப்படின்னு அப்படியே கூப்பிட்டாங்க. அப்படியே திரும்பி பார்த்துட்டு இங்கேருந்து போனான். நான் அப்படியே கேட் சாத்திட்டு வரேன், நீ முன்னாடி போ அப்படின்னு சொன்னேன். இவன் அப்படியே போனோடனே அப்படி திருப்பிட்டு அந்த பையன் கிடுன்னு அப்படியே ஓடி வந்தான். ஓடி வந்து 2 பேரும் பார்த்தாங்க. அவன் இவனோட ஐடி கார்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு இருந்தான். நல்லா இருக்குது, என்னண்ணா இதுன்னு கேட்டுகிட்டே இருந்தான். இவன் எனக்கு ஸ்கூலில் ஸ்டார் போட்டிருக்காங்க தம்பி, இப்போ அது நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னான். அவன் பிடிச்சி பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தான் அவனோட. சரி அதுக்கப்புறம் நான் வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போனேன். அந்த பையனும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே அந்த பையனும் கிளம்பிடுச்சு. இவனு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எழுதி முடிச்சுட்டு இருந்தாங்க. சரி எழுதி முடிங்க கொஞ்சம் நேரம் நம்ம வெளியே தானே விளையாடலான்னு சொன்னேன். ஓகேம்மா நான் சீக்கிரம் எழுதி முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு டேபிள்ஸ் செல்ஃப் அந்த மாதிரி போர்டு கொடுத்துருந்தாங்க. அதை நீ சொல்லிட்டு எழுதுப்பா, வாயில் ஸ்பெல் பண்ணி எழுதுன்னு சொன்னேன். ஓகேண்ணா சரி எழுதி முடிச்ச உடனே அப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ணோம். வெளியே கூட்டிகிட்டு போய் கண்ணாமூச்சி அந்த மாதிரி விளையாடலாம்னு சொன்னாங்க. ஒரு ஹேபிட் மாதிரி பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா ஹோம்ஒர்க் எழுதி முடிச்ச உடனே அவனை என்கேஜாக வச்சுக்கணும், ஃபோன் கொடுக்கக்கூடாது. இந்த காரணத்துக்குங்கிறதுக்காக நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா அவனுக்கு எதை பிடிச்ச 2-3 கேமும் ஒரு 1/2 விளையாட விட்டுருவோம். அப்போ அந்த 1/2 அவன் கொஞ்சம் டயர்டாகிடுவான். டயர்டானே என்ன பண்ணுவோம், அப்புறம் வந்து அவனுக்கு சாப்பிட கை கால் மூச்சிலாம் கழுவி விட்டுட்டு சாப்பிட வச்சோன்னா சாப்பிட வச்சு ஒரு 10 நிமிஷம் இருப்பான். 10 நிமிஷம் அது வந்து லிட்டில் கிருஷ்ணாவோ இல்லை சோட்டா பீமோ போட்டு விட்டோன்னா டிவியில் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே படுத்துருவான். இது ஒரு ஹேபிட்டாக பண்ணி வச்சுருக்குறோம். இது ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வந்து ஃபோனு கேட்குற ஹேபிட் இல்லை அவங்ககிட்ட. அது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். ஏன்னா நாங்கள் நிறைய குழந்தைங்க பார்க்குறோம், மொபைலுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிற பார்த்தாவே என்ன சொல்லுவான்னா, என்னம்மா மொபைலில் வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லுவான். நான் பார்த்தாவே அப்பா மொபைல் வெய்ப்பா என்கிட்ட பேசுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. ரொம்ப பெருமையான விஷயம். நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது அப்படி தான். கொஞ்சம் மொபைல் பசங்கக்கிட்ட அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேம்லேயோ அவனோட நம்ம சேர்ந்து உட்காந்து விளையாடுறதோ அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஹேபிட்லேருந்து குழந்தைங்க நம்ம வெளியே கூட்டிகிட்டு வரலாம். இங்கே வருங்க ஒழிஞ்சிட்ருக்குறாரு. அப்புறம் என்னை கேட்குறான், எங்கள் அப்பா எங்கே ஒழிஞ்சிட்ருக்கு, காமிமா சொல்லுமா அப்படின்னா. இப்போ நான் வந்து கையில் எங்கே வேறு ஒழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாம் அப்படின்னு போய் ஓடினான். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அப்பா எனக்கு இந்த கேம் போர் அடிக்குதுப்பா, வேறு கேம் விளையாடலாம்ப்பா அப்படின்னு கேட்டுட்டேன். இல்லைப்பா இன்னொரு தடவை இந்த இப்படி வளைஞ்சிக்கலான்னு அவங்க அப்பா போய் அந்த சைடு வளைஞ்சிட்டாரு. அம்மா எங்கேம்மா அப்பா அப்படின்னா, அங்கே பாரு சாமி எங்கே போய் அந்த சைடில் வளைஞ்சிட்டு இருக்கிறாரு, நீ போய் பாரு அப்படின்னு.
அப்படியே எனக்கு கண்ணில் ஒரு சைட்லேயே பார்த்துட்டு போனேன். கரெக்டாக போனோடனே அங்கே அந்த ரூமில் அவங்க அப்பா இருப்பார் பாருங்க, தான் கண்டுபிடிச்ச மாதிரியே ஒரு பில்டப் கொடுத்துட்டு போகிறாரு பாருங்க. அப்படியே போயிட்டு இப்போ பாருங்க நோண்டிகிட்டே போகிறான். அந்த கட்டை விரலில் கொஞ்சம் அடிபட்டுச்சு, அது பாவம் வலிச்சிட்டே இருக்குன்னு சொல்கிறான். டாக்டர்னு கொஞ்சம் ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு அப்படி கொஞ்சம் பரவாயில்ல, கண்டுபிடிச்ச மாதிரியே பாருங்கள், நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறான். அப்புறம் அவங்க அப்பா சரி போகலாமா வீட்டுக்குள்ளே, இல்லைப்பா இன்னொரு கேம் விளையாண்டு போகலாம் அப்படின்னா. சரி இதில் இன்னொரு கேம் என்னப்பா விளையாடலாம் அப்படின்னா, ஒரு பால் எடுத்துகிட்டு வரப்பா, நான் பேக்கில் குமிஞ்சிட்டு வந்து பால் தள்ளி விட்றேன், நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னான். அது ஒரு 10 நிமிஷம் விளையாண்டு முடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்டே சொன்னால், அப்பா நீ வந்து பால் இப்படி புஷ் பண்ணி விளையாடுறல, அந்த மாதிரி விளையாண்டிக்கப்பா எனக்கு அப்படின்னா. எப்படிப்பான்னு அப்பா அப்படி இந்த கையில் தட்டுற மாதிரியே பண்ணுவேன் இல்லைப்பா, அது பண்ணி காமிப்பா அப்படின்னா. நானே பார்த்ததுல என்ன பண்ணுறீங்க பண்ணுங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். இருமா அப்பா ஒரு நல்ல பாலை வச்சு கீழே தட்டி புஷ் பண்ணுவார் பாரு அப்படின்னு சொன்னான். சரிப்பா நான் போகிறேன் இல்லைன்னா, இல்லைம்மா நீ பார்த்துட்டு போ, வீடியோ எடுத்துகிட்டு போ அப்படின்னா. அப்படியே அவங்க பார்த்தா அவங்க அப்பா ஒரு 100 டைம்ஸ் கையில் அப்படியே புஷ் பண்ணிகிட்டே இருந்தார். இதை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்படியே நீங்கள் இப்போ 2 பேரும் விளையாடுங்க, நான் போகிறேன் போய் டிஃபன் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள வந்து என்கேஜாக வச்சுக்கலாம், அவங்களோட நம்ம பேசி சகஜமாக அவங்கக்கிட்ட என்ன நடக்குது அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு ஒரு வாய்ப்பு. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் ஒரு டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் முடியாட்டி அவங்களுக்காக ஒரு 1/2 hour இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ, டேக் கேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.